இருக்குங்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இந்த வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குறாங்க காய்ஸ். ஓகேங்களா, நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிக்கிறேன். தெரியல, ஃபோன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நம்ம யூடியூப் சேனலு வேலூர். ஓகேங்களா, இது வந்து வேலூர். இது வந்து நம்ம யூடியூப் சேனலு ஐடி. இதே தான் இன்ஸ்டாகிராம் ஐடியும். எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க காய்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நல்லா பக்காவாக ஒட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம் வாங்க. இப்படி போகலாமா? இன்றைக்கி நம்ம கரெக்டாக விஜய் அண்ணன் சிஎம் ஆனதுனால ஓட்டினேன். கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து 4ஆம் தேதி. நாளைக்கு விஜய் அண்ணன் பதவி ஏற்றுப்பார். அதனால் இன்றைக்கி கரெக்டாக யூடியூப் சேனல் ஓட்டியாச்சு. பக்காவாக இருக்குது. நைட்டில் மட்டும் வேலூர் தெரிய மாட்டேங்குது. இந்த லைட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு. வா, பியூட்டிஃபுல். இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, VKRPS 007 சூப்பராக எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம போகலாங்களா? யாரும் மாற்றணும்னு நினச்சேங்க. இப்போ தாங்க டூட்டிக்கு போயிட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா மெக்கானிக் கடைக்கு போக போகிறோம். இப்போ நான் வேலூர் கோட்டையாண்டா இருக்கேன். ஹாய் நண்பர்களே, வேலூர் கோட்டையை பார்த்துக்கிறீங்களா? இருங்க காட்டுறேன். இதுதான் வேலூர் கோட்டை. நம்ம இன்றைக்கி வந்து விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. அதனால் தூரத்துலேருந்து சாமியை பார்த்துட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுருவோம். ஏன்னா இன்றைக்கி எப்படி சொல்கிறது, விஜய் அண்ணன் பார்க்கணும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அண்ணன் பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கூட கிடையாது கைஸ். ஏன்னா விஜய் அண்ணன் நேரில் பார்க்க முடியாது, சிஎம் ஆகிட்டாரு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்மளால் சிஎம் சாரை வந்து பார்க்க முடியாது. நம்ம தளபதி விஜய் அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஆனால் 2 பேர் நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி வேற லெவல். டிவிக்கு ஜெயிச்சிச்சு. கடவுளே, எல்லாம் நல்லது நடக்கணும். இதுக்கப்புறம் சாமிகிட்ட வேண்டி சாமி கும்பிட்றாங்க. மாத்தாவே எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம விஜய் அண்ணனும் நல்லா இருக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் விஜய் அண்ணன் ஜெயிச்சு எதனா நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக. வேலூரில் வந்து வினோத் கண்ணன் சார் வந்து வின் ஆகிட்டார். வேலூரில் வினோத் கண்ணன் சார் வின் ஆகிட்டார். காட்பாடியில் சுதாகர் சாரா? ஆமாம், டிவிகேல சுதாகர் சார். அணைக்கட்டில் தான் வேல்முருகன் சார் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வேலூர் அணைக்கட்டில் வந்து டிவிக்கே வரலன்னு நினைக்கிறேன். தெரியல, கடைசி நேரத்தில் ரிசல்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இன்னும் நடக்கலாம். ஆனால் 100% வந்துட்டாருங்க. இதோட நாங்கள் வேணும். தனிச்சு நின்று இவ்வளோ ஜெயிச்சுட்டாருங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தான் வந்து வேலூர் கோட்டை. குதிரைலாம் ஓட்டுறாங்களோ, குதிரை சவாரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேலூர் கோட்டை. நம்ம வேலூரில் இப்போ மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. இதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குன்னு பயந்துட்டேன் நானே. ஓகேங்களா, நல்லா இருக்கு காய்ஸ். கொஞ்சம் வந்து லிட்டில் ஸ்மாலி வேலூர். அதாவது இந்த வேலூர் மாதிரியே ஓட்டியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இதை பெருசாகிட்டாரு, இதை சின்னதாகிட்டாரு. ஓகேங்களா, இதை கட் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே அவருக்கு போடாத பாடு. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஓட்டின வேலூரை, இங்கே ஓட்டினா தெரில இந்த ஒயிட் லைனில். அதான் ரெட்டு ஓட்டினானா கேட்க மாட்டாரு. நம்ம என்ன சொல்கிறோமோ அவர் கேட்க மாட்டாரு. நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டுனால இதை 100 ரூபா கேட்டார். அப்புறமா 50 ரூபா கொடுத்தேன். ஆல்ரெடி 2 டைம் பிச்சுட்டு ஓட்டினார். ஒரு டைம் ப்ரெஸ்ஸாக ஓட்டிட்டாரு, இன்னொரு டைம் வேறு சரியாக வரல. ஓகேங்களா, வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டார். கடவுளே, எல்லோரும் நல்லா இருக்கணும். டிவிக்கே நல்லா இருக்கணும். டிவிக்கே ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் அந்த ஃபேன்ஸ் நானும் ஒருத்தன். ஓகேங்களா, நானும் டிவிக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம தளபதி மே 4ஆம் தேதி வின்னிங் பண்ணுவார். யாருமே நினச்சி பார்க்கல, ஆனால் உண்மையாக வின் பண்ணிட்டுரு. ஃபஸ்ட் டைமு அவர் வந்து ஜெயிச்சுக்கிறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் என்டிகே. ஓகேங்களா, இப்போ வந்து புதுசாக டிவிக்கே. வேறு லெவலு காத்தடிக்குது கைஸ். புதுசாக வேறு லெவலு. இப்போ டிவிக்கே வின் பண்ணிட்டாரு. அவர் சிஎம் ஆனோடனே அவங்க வீட்டை ஃபுல்லாக பாதுகாப்பு இறங்கிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 100% வின் பண்ணிட்டார். 111 இடம் வந்துட்டார். இன்னும் ஒரு 9 இடம் வரணும். 118 இடம் வந்தால் தான் வின்னிங் நினைக்கிறேன். என் வாய் லைட்டாக வலிக்குது. 118 இடம் வந்தால் தான் வின்னிங் நினைக்கிறேன். தெரியல காய்ஸ், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆல்ரெடி டிஎம்கே வந்து 68, ஏடிஎம்கே வந்து 75% ஒன்று நிமிஷி போகுது. ஏன்னா வண்டி ஓட்டியிருந்தனால என்னால் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண, மச்சான் டிவிக்கே வந்துச்சுரா, ரொம்ப சந்தோஷம்டா, இன்னும் ஒரு 8 தொகுதி 8 இடம் வந்துச்சுன்னா வின்னிங் வந்துடும். அது என்ன
பண்ணுவாங்கன்னு தெரியல guys. கடைசி நேரத்தில் கூட ட்விஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைங்களா? கடைசி நேரத்தில் கூட ட்விஸ்ட்டாக இருக்கலாம். மொத்தத்தில் என்ன நடக்கும்னு தெரில. அன்றைக்கி முன்னாடி வந்து எப்போ சொல்கிறது, நேற்று வந்து சென்னை போயிருந்தேன். இண்டிகேட்டர் நேற்று வந்து சென்னை போயிருந்தேன். நேற்று தான் நினைக்கிறேன். நேற்று சென்னை போயிருந்தேன் ஓகேங்களா. நேற்று நைட்டு 9 மணியோட வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜமுனாபுத்தூர் போயிட்டு வந்து ஓகேங்களா. 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் அம்மா வந்து 10 மணி அம்மாவுக்கு 2 கல் தோசை வாங்கிக்கின்னு போனேன். வாய் வலிக்குது காய்ஸ். இந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. கண் வலிக்குது, வாய் வலிக்குது, அப்போ எல்லாம் வலிக்குதுன்னு தான் பண்ண முடியும். மனுஷனாக பிறந்ததே தப்புன்னு நினைக்கிறேன். கடவுள் கொடுத்தது அழகான உலகம். ஆனால் அதில் இதெல்லாம் வேறு, இதெல்லாம் வேறையா. போலீஸ் ட்ரைனிங் சென்டர் காய்ஸ். போலீஸுங்க தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. அதாவது நேற்று நைட்டு 9-10 மணிக்கு வந்தேன்னா நேராக போய் குறிஞ்சியா ருசியில் பால் குடித்தேன். 18 ரூபா. நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ரூட்டு போட்டுக்கிறாங்க. போயிடலாமா? போகலாமா? நான் போயிடுறேன். ருசியில் வந்து பால் குடித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நேராக போயிட்டு வீட்டாண்ட எப்போவுமே வாங்குகிற கடையில் டிஃபன் வாங்கினேன். 2 கல் தோசை, ஒரு ஆம்லெட் எனக்கு. அம்மாவுக்கு 2 கல் தோசை ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், அம்மா கதவு திறக்கலை ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், வெளியில் அம்மான்னு கத்தின்ட்டு பார்த்துட்டு திரும்பி வந்து ஃபோன் பண்ணின்னு ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா திரும்பி அம்மான்னு கதவு தட்டினா சிவராத்திரி தாண்டி அன்றைக்கி கொசு வேறு பயங்கர கொசு. வீட்டுக்கு வெளியே இதுக்கப்புறம் பாயத்தில் கண்ணி வச்சு பத்துக்கணும் போல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு எத்தனை மணி, 2:45 3:45 இருக்கும்னு நினைக்கிறேன். 3:45 6 மணிக்கோ நான் தட்டினாங்க. 3:45 4:45 நான் கதை தந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த தோசையை நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அங்கேயே பார்த்துட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அம்மாவுக்கு ஒரு 2 செட்டு தோசை எடுத்துன்னு போன பாருங்க. ஒரு அரை மணி நேரம் 10 தூங்கிட்டு வீட்டுக்குள்ளே கதை தந்தோன்னே திரும்பி அந்த தோசையும் நானே சாப்பிட்டேன். அம்மா வந்து எங்கடா தோசைன்னா சாப்பிட்டேம்மான்னு. என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் என் ஓனர் ஃபோன் பண்ணி நேற்று கரெக்டாக வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா ஒரு மணிக்கா இல்லை 11 மணிக்கோ 1 மணிக்கோ சொன்னார். அப்பப்போ மறந்துடுறாங்க. என்ன பண்ணுறது, தலைவலி கண் வலிலாம் வருது. சரியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைனால அந்த மாதிரி ஆகுதான்னு தெரியல. கரெக்டாக வந்து ஓனர் ஃபோன் பண்ணார். சென்னை சென்ட்ரல் ட்ராப் பண்ணிட்டு 5 மணி பிக்கப் இருக்குதுப்பா வந்துருப்பா அப்படின்னு. கரெக்டாக 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். 11 மணிக்கெலாம் வந்துடணும்ப்பான்னு. கஸ்டமர் 11:40 தான் ரெடி ஆனான். வரவே இல்லை கஸ்டமரு. 11:40 தான் வந்தான் கஸ்டமரு. அவனை பிக்கப் பண்ணி சென்டரில் விடும்போது கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 ஓகேங்களா. 3 மணி 3 மணி இருக்கும். அவனை ட்ராப் பண்ணும்போது ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணேன். பிக்கப் ஆகும்னு பார்த்தா வரல. 5 மணி பிக்கப் சொன்னார். அது கேன்சல் ஆகிடுச்சு. ஐடிவிக்கு ஃபேன்ஸ் போகிறாங்க. அது பிக்கப் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் பிக்கப் கேன்சல் ஆகலை. அவர் என்னன்னா சோழிங்கநல்லூரில் பிக்கப் பண்ண சொன்னார். யார் ஃப்ரெண்டு சோழிங்கநல்லூரில் பிக்கப் பண்ணி சைதாப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண போகிறார். நேற்று போனது வந்து பார்த்திங்கன்னா இனோவா கிறிஸ்டா. முன்னாடி சைடில் வண்டி வந்துருக்குது. நேற்று போனது பார்த்திங்கன்னா இனோவா கிறிஸ்டாவில் போகணும். அதனால் எனக்கு என்னென்னா இனோவா கிறிஸ்டா நல்லா ரெடி பண்ணிட்டுக்கிறாரு கைஸ் அந்த ஓனர் ஓகேவா. நேற்று ஆக்டிங் தான் போயிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா சென்ட்ரலில் நான் வேகமாக போய் ட்ராப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், சோழிங்கநல்லூர் பிக்கப்பு சென்ட்ரல் போகிறதுக்கு முன்னாடியே சொன்னார் சோழிங்கநல்லூர் இருக்குது போயிட்டு வந்துருப்பான்னு. நான் என்ன பண்ணேன், சோழிங்கநல்லூர் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா சோழிங்கநல்லூர் பிக்கப்பு சைதாப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டுன்னொன்னே நான் என்ன சொன்னேன், 8 மணி ஆகிடும். நான் சோழிங்கநல்லூரில் 4 மணிக்கு பிக்கப் பண்ணணுமா. 4 மணிக்கு பிக்கப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். 4 மணிக்கு பிக்கப் பண்ணிடலாம். ஆனால் சைதாப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்ட் வரத்துள்ள 7-8 ஆகிடும். அது உள்ளே நான் இனோவா கிறிஸ்டாவை தூக்கின்னு போக முடியுமா கைஸ். அது உள்ளே 2 வீலரு ஆட்டோ எல்லா வழியில் விட்ருப்பாங்க. நான் வந்தேன்னா அது உள்ளே ஒரு கார் போனால் ஒரு கார் வராது ஓகேங்களா. ஒரு கார் போனால் ஒரு கார் வராது. அது உள்ளே போய் என்ன 2 வீலர் எடுத்துன்னு கார் எடுத்துன்னு போனால் நான் எப்படி போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். போக முடியாதுல்ல. அதனால் நான் சொல்லிட்டேன், நான் போக முடியாதுங்க
ஓகேங்களா. எனக்கு ஏன்னா கோடு போட்டால் மனசு கேட்காதுங்க. இப்போ நம்ம டூ வீலரே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா? கண்டிப்பாக தாங்க முடியாது. அதனால் நான் என்ன சொன்னேன், சார் ஓனர்கிட்ட, நான் அது வேணாம், நான் அந்த ட்ரிப்பு அவரில் நீ டிரைவரா அப்படின்னு கேட்டார். நான் டிரைவர் இல்லைங்க, புதுசாக வந்த கண்டக்டரு கிளீனரு. ஓகேவா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்குட்டி. ஓகேவா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அது உள்ள ஏன்னா எடுத்துன்னு போயிட்டு கிறிஸ்டாவை எதனா ஒன்று டச் ஆகிடுச்சுன்னா ஓனரு அவனுக்கு படிக்காசே கிடையாது அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். நான் வாங்குகிற சம்பளத்தை அதிலே பூச்சிக்கினா நான் என்ன பண்ணிட்டோம். அங்கே டூ வீலர் எதனா எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆப்போசிட்டில் கார் வந்துச்சு இல்லை ஆட்டோ வந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய இன்னொரு கிறிஸ்டாவை தூக்கி என் தலைமையில வச்சுன்னு போக முடியும். அப்புறமா சரி என்ன பண்ணார், சென்ட்ரல்லேருந்து மெரினா பீச் போக சொல்லிட்டார். மெரினா பீச்சில் கஸ்டமர் இருந்தான். அவனை பிக்கப் பண்ணி ஸ்னேக் பார்க், இண்டி ஸ்னேக் பார்க் அங்கே வந்து விட்டாங்க. எத்தனை மணிக்கு? அவன் 2:30 மணிக்கு பிக்கப் பண்ணார். அவன் 4:30 மணிக்கு வந்தான். 4:30 மணிக்கு பிக்கப் பண்ணேன். 5:30 மணிக்கெலாம் எடுத்துன்னு அங்கே விட்டேன் ஸ்னேக் பார்க்கு. 5:45 6 மணிக்கெலாம் வெளில வந்தான். 6 மணிக்கு எடுத்தோன்னா நேராக புடின்னு பிடிச்சேன். ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேணான்ட்டான். ஓகே டிவிக்கே தான் ஜெயிச்சு கொடுங்க பார்த்துக்கலாம். தளபதி அப்புறமா 6:45 பிக்கப் பண்ணேன். தூசி படுது சரியா. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றான்னா வேணான்ட்டான். அப்படியே பிடின்னு பிடிச்சேன். நேராக வந்தேன். அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டேன் கஸ்டமரை. ட்ராப் பண்ணிட்டு டீசல் ஃபுல் பண்ணிட்டு நான் வண்டி கணக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணேன், அவர் வந்தார் அந்த அண்ணன், எனக்கு ட்ரிப்பு கொடுத்த அண்ணன் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ஏன்டா நீ எல்லாம் டிரைவராடா மறுபடியும் கேட்டார். நீ எல்லாம் டிரைவரா, சந்து பூண்டெல்லாம் வண்டி ஓட்டணும்டா அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன், சந்து பூண்டெல்லாம் வண்டி ஓட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகில் வேற ஊதினே வராங்க. காசாது தளபதி, அதே தளபதி தான்டா, அதே இளைய தளபதி தான்டா. டிவிக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், நான் எடுத்தேன் உங்களுக்கு. கண்ணு தூசி பண்ணனே இருக்கு. தளபதி ஜெயிச்சிட்டாரு, அதனால சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, நானும் இந்த டிவிக்கு ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன். இளைய தளபதி விஜய்க்கு ஃபோட்டோ போட்டு டிவிக்கு ஸ்டிக்கர் ஓட்டலாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், மாதம் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, மாசான என்ட்ரி தான். இதுக்கப்புறம் எல்லாருமே டிவிக்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கலங்க. டிவிக்கு எங்களை பார்த்து டிவி விற்கிறவங்களான்னு பார்த்து சொல்லிட்டாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிகில் பறக்குதா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு ஃபியூல் போட்டு அதுக்கப்புறம் கணக்கு கொடுக்கலாம்னு போனால் அப்புறம் இவர் என் ஃப்ரெண்டு கேட்டார், இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் டிரைவரா அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் இருந்தாலும் என்னென்ன பண்ணுவேன், எப்படி வண்டி வருதுன்னா அதை அணைச்சிக்க தெரியாதா? அங்கே ரோடு வந்து சின்ன ரோடுங்க, காந்தி ரோடுனாலே பயப்படுவாங்க. ஓகேங்களா, புது வண்டி எடுத்துன்னு போனால் கூட பயப்படுவாங்க. ரெண்டு கையை விட்டு நானும் கத்துறேன் டிவிக்கானு. நல்லா டிவி கேட்கும். பிகில் பறக்குதா? நாளையிலேருந்து வேற மாதிரி பிகில் பறக்கும். கொடி கட்டுன்னு பறக்குறாங்க பாடலாம். டிவிக்கே தான் வின் பண்ணிட்டாங்க பொழுது. வேறு லெவல் மாஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீ டிரைவராப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன்னா, நான் டிரைவர் இல்லை, கண்டக்டரு. ஓகேவா, இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்துக்கிறேன். நீயே டிரைவராக இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இதில் என்னென்னா இருக்குது, நான் டிரைவராக கிடையாது. அந்த ரோட்டில் ஓட்டினா டிரைவராக இருந்தாண்ணா கிளீனராக இருந்தாண்ணா. அதாவது அந்த காந்தி ரோடை பொறுத்தவரைலாம் காலையில் போகலாம், நைட்டில் போகலாம். ஓகேங்களா, மதிய டைமில் இந்திக்காரங்க வழியே விட மாட்டாங்க. லைனாக டூ வீலர் நிற்கும், ஆட்டோ நிற்கும். ஓகேங்களா, ஆட்டோ வந்துச்சுன்னா ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி வெளில வர முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ பெரிய இனோவா கிறிஸ்டா தூக்கின்னு உள்ளே போயிட்டு எதனா ஒரு பக்கம் ஒதுங்க முடியலன்னா, எதனா ஒரு வண்டி மேலே டச் ஆகிடுச்சுன்னா, இதில் வேறு இடையில வேறு அந்த ரோட்டில் ஃபுல்லாக கடைங்க இருக்கும். ஓகேங்களா, எதனா ஒன்று டச் ஆகிடுச்சுன்னா யார் கைஸ் பார்க்குறது? ஓனர் ஒரே வார்த்தை சொல்லுவார்ப்பா, நீ தான்ப்பா பார்த்து ஓட்டணும். ஓகேங்களா, லெஃப்ட்டில் ரைட்டில் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் ஒன்றும் டிரைவர் கிடையாது, நான் க்ளீனராகவே இருக்கேன். நீங்கள் வந்து சீனியர் டிரைவர்ண்ணா, நான் வந்து டிரைவர் வேலையே சரியில்லைண்ணா, பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி பசிச்சு கணக்கு கொடுக்கல ஓனர்கிட்ட, ஹெல்மெட்லாம் விட்டுட்டு கிளம்பி
என்ன பண்ணேன், நேராக நான் எப்போவுமே சாப்பிட்ற அக்கா கிட்ட போயிட்டேன். புது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அக்கா கிட்ட, அக்கா 2 இட்லி ஒரு ஆம்லேட்டுன்னு சொன்ன பாருங்க. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, தம்பி ஜம்னாமுத்தூரில் தண்ணி இல்லை தெரியாதா உனக்கு அப்படின்னாங்க. என்னடா இது, அக்கா நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்களா பார்த்துருக்க மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அப்புறம் பார்த்தா அக்கா என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க பொழுது. அக்கா போனோன்னே, பா ஜம்னாமுத்தூரில் தண்ணி இருக்காது தெரியாதா உனக்கு, தெரியாதே நீ ஜம்னாமுத்தூர் போய்க்கிற அப்படின்னு கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணு, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அங்கே தண்ணி வருதா இல்லையான்றது சொல்லுவாங்க, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. அழகாக இருக்குங்களா, மழை வருதுங்க தெரிஞ்சுங்களா, அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சிருக்குது, இதெல்லாம் காற்று புசு புசுன்னு அடிக்குது. ஓகேங்களா, இந்த மலை மேலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே மழை கிளைமேட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அக்கா கிட்டே சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னடா இது, நம்ம ரீச் ஆகிறது நினச்சாலும் ஒரு பக்கம் பயமாகுது. நம்மளை வந்து அக்கா வந்து கரெக்டாக வந்து வீடியோ பார்த்துட்டு நான் தான் அப்படின்றது தெரிஞ்சுன்னு கரெக்டாக பேசினாங்க பாருங்க, அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். இப்போ கூட வீடியோ எடுத்துன்னு ஓட்டுறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, புசு புசுன்னு காத்தடிக்குது. ஏன்னா நம்மளை வந்து அந்த மக்கள் வந்து எப்படி இருக்குங்களா, யார் நினச்சாலும் அந்த மக்கள் நினைக்கணுங்க. அவங்க மனசில் வந்து நினச்சிட்டாங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இப்போ விஜயண்ணா இந்த மக்கள் ஏற்றுக்கினாங்க ஓகேங்களா, ஒரு தலைவனாக ஏற்றுக்கினாங்க. இந்த மக்கள் நினைக்கணும் ஓகேங்களா, இந்த மக்கள் நினச்சா யார் வேணாலும் மேலே போகலாம், இந்த மக்கள் நினச்சா யார் வேணாலும் கீழே வந்துடலாம். ஓகேங்களா, அந்த மக்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த மக்களுக்கு நான் பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. ஓகேங்களா, பிடிக்கும்போது பிடிக்கட்டும், அது வரலாம் என்ன ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொல்கிறதுங்க கரெக்ட் தானே. மக்களுக்கு என்றைக்கு பிடிக்குதோ அன்றைக்கி ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு வந்து கதவு தட்டினேன், அம்மா கதவு திறந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் அவர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதவு தட்டினேன், அம்மாவுக்கு வந்து கதவு திறந்தாங்க. அதுக்கப்புறம் போய் படுத்துட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து இப்போ ஃபோன் பண்ணார் ஓனர், வேறு ஒரு ஓனர் ஃபோன் பண்ணார், சென்னை பிக்கப்பு ட்ராப்பு. லேட் ஆகிடுச்சு ஓகேங்களா, 9:30 மணிக்கு சொன்னார். அவர் கஸ்டமர் பிக்கப் பண்ண 10:30, ஏன்னா கஸ்டமர் வந்தது 10:30 மணி தான் வந்தார். நான் 9:45 10 மணிக்கெலாம் போயிட்டேன். 10:40 வந்தார். அப்படியே பிடிக்க சொன்னார், ஏன்னா 1 மணிக்கு அங்கே ஃப்ளைட் லேண்டு. 1 மணி பிக்கப் பண்ணேன். இப்போ தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஓனர் கணக்கு கொடுத்துட்டு டீசல்லாம் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே இதை வந்து நேரும்போது டிவிக்கு வின் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம எங்கடா போயிருந்தோம்னா அப்சலான கடைக்கு தான். ஏன்னா இந்த ஃபியூல் கேஜ் ஒன்றும் ஒர்க் ஆகலை, டேங்க் ஃபுல்லு தான் ஆகுது. எனக்கு நேற்று பயங்க, எங்கடா வந்து டேங்க் வெடிச்சிருமோ, ஏன்னா டேங்க் ஃபுல்லுலே இருக்குது இன்னும் இது பெட்ரோலு. ஓகேங்களா, ரொம்ப வெயிலில் வந்து ஹீட் இல்லைங்களா, பயங்கர ஹீட்டு, அதனால் பயம். அப்புறம் வந்தேன், ட்ராப் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட ஸ்டிக்கர் கடைக்காரன்கிட்ட போனேன். நம்ம ரெகுலராக ஓட்டுற கடையில், இதே வெளியில் போயிருந்தால் 200 கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர்கிட்ட போனனால 50 ரூபா தான், பரவாயில்ல. 4 டைம் பிச்சுட்டு ஓட்டினாருங்க, எனக்கு தெரிஞ்சு 3 டைம் 2 டைம் பிச்சுட்டு ஓட்டினாரு. அது ஸ்டிக்கரே செட் ஆகலை. ஓகேங்களா, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு லைட் போட்டால் சூப்பராக இருக்கும், ஆனால் வேணாம். ஓகேங்களா, நல்லாயிருக்கும், பகலில் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறமா இப்போ அவர் மெக்கானிக் அண்ணா போயிட்டு அவர் கடைக்கு தான் போயினுக்கிறேன். எல்லா கடையும் மூட்டுக்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ரோடே அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷனு, யாருன்னா கலவரம் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தில் யாரும் வெளியில் வரல போலுது. ஓகேங்களா, அதனால் வந்து யார் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சா தோற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் தான். வேறு என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் மக்களுக்கு இருக்கிற பயம் தானே அது. ஆனால் ஜெயிச்சு நல்லது பண்ணுங்கண்ணா. ஆனால் விஜயண்ணா நீங்கள் நல்லது செய்வீங்க நான் நம்புகிறேன். நிறைய மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணுங்க. கரண்ட்டு பில் கம்மியாகணும், ரோடு போடணும், தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், லைட்டு சீட் லைட் இந்த மாதிரி இருட்டாக இருக்கக்கூடாது, சீட் லைட் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, மக்களுக்கு தேவையானதை செஞ்சாலே போதுங்க. மக்களை வந்து டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதுங்க. விலைவாசி உயராமல் இருக்கணும். ஓகேங்களா, நிம்மதியாக போய் நிம்மதியாக சேஃப்டியாக வரணும். பொண்ணுங்க போயிட்டு வரணும், பாதுகாப்பு இருக்கணும். அன்றைக்கி நான் போய்ட்டு வந்ததுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா, அதுதான் எதிர்பார்க்குறாங்க, வேறு என்னங்க எதிர்பார்க்க போகிறாங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்கலங்க. இந்த மக்கள் நிம்மதியாக வாழணுங்க. எல்லா விலைவாசியும் கம்மியாகி நிம்மதியாக வாழ்ந்தால் போதுங்க. ஏன்னா அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அப்சல் அண்ணாக்கிட்ட போயிட்டு இது ஃபியூல் கேஜை ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு அதுவே பெரிய விஷயங்க. அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கே இந்த டேங்க் கவர் மாற்றிடலான்னு இருக்கேன். கண்ணெல்லாம் ஒரே வலியுதுங்க, எரியுதுங்க. வீடியோ வந்து ஒரு பக்கம் பயமாக இருக்குதுங்க, நம்பி கூட போட முடியல, பேச முடியல. என்ன பண்ணுறது, ஏன்னா தப்பாக போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாகுது.
வந்துட்டேன் கடைக்கே. ஜாலி ஜாலி ஜாலி. லைட்டு ப்ளூ லைட்டு மாட்டு வரான்னு தெரில, வாங்கி வச்சுக்கிறேன். ப்ளூ லைட்டு மாட்டு வரான்னு தெரியாது வேறு. எங்கே வண்டி ஓடுறதுக்கு இடத்த காணும், யாரையுமே காணுங்க. அப்துல் அண்ணாவையும் காணும், ஆளையும் காணும். நம்ம வண்டி உள்ளே ஓடணும், அப்துல் ஆளை காணும். ஐயோ நாய் கடிக்க வருதான், தெரிஞ்ச நாய் தான், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணணும். அப்துல் அண்ணாவே ஆளை காணும், எங்கே போனாருன்னு தெரியல. பைக் ஓட்டிச்சிடறான். டேய் ஆப்பில்ல, நீ தானே அது அப்துல் அண்ணாங்க செத்து? டேய் ஒரு ஓனரை போய் செத்துட்டாருன்ற அப்படி சொல்லுடா. யாரா வினிங் பண்ணது? யார் வின் பண்ணது? ஆ புரியல, சரியா கேட்க மாட்டுது. அப்படி சொல்லு, நம்ம தளபதி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லு. இருடா வண்டி அப்படி எடுத்துன்னு வரேன். இது வேற வண்டி ரெடி பண்ணணும்டா. இங்கே விட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? எங்கள் அண்ணனை பார்த்து செத்துட்டாருன்றாரு பார்த்தியா? அவங்க வீட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன், அவங்க தோலை உடிச்சு மிளகா பிடி போடுறாங்க. கண்ணெல்லாம் வலிக்குதுராடி, எப்படா போய் தூங்க போகிறேன். நம்ம வண்டி மாதிரியே புது வண்டி ஆகுது. ஆப்பில புது வண்டியாடா இது, என் கலர்லேயே இருக்குது. ஆனால் பழைய வண்டி தான். சுவிட்சு பார்த்தாலே பேர் ஐயோ பிரேக் ஆச்சா இறங்கினே வரோம். ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குதுல்ல, இப்போ சூப்பராக இருக்குது. யாரா ஜெயிச்சது? டிவி விற்கிறீங்க கலாயிரை பற்றி எங்கள் டேய் டிவி விற்கிறவங்க தானே சொன்னீங்க நீங்களாம்? ஆமாம் எங்கள் அண்ணன் டிவி விற்கிறேன் தானே சொன்னேன் நீங்களாம். இல்லை